அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 302வது நாளை எட்டியிருக்கிறது. உலக அரங்கில், ஊடகங்களில், சமூக வலைத்தளங்களில் இஸ்ரேலை பற்றி பீட்டுகின்ற பீட்டலும், அமெரிக்காவிலிருந்து அணிவகுத்து வரும் கப்பல்களும் ஒரு பிரமிப்பை எல்லார் மனதிலும் ஏற்படுத்தி வருகின்றது. இந்த பிரமிப்பு, இந்த அமெரிக்கா, அதனுடைய கப்பல் படை, வான்படை, அது அனுப்பும் லட்சக்கணக்கான டன் குண்டுகள், இவையெல்லாம் ஒரு 365 கிலோமீட்டருக்குள்ளால போடப்படுது. எந்த ஒரு சென்டிமீட்டரும் குறையாமல் ஒரு 100 பம்பார்ட்மெண்ட்டை சந்திக்காமல் காசாவில் இல்லை. இந்த 302 நாட்களாகும் 40,000 பேர், குழந்தைகள், பெண்கள் குறிப்பாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் போராளிகள் நின்று போராடுகிறார்கள். 7,500 உணவுப் பொருட்களை சுமந்து வந்த லாரிகள் ரஃபானுடைய கேட்டிலும் அபு கரீம் சரீம் கேட்டிலும் காத்து கிடக்கின்றன. உணவுப் பொருட்கள் உள்ளே வர வாய்ப்பில்லை. இருந்த இடிபாடுகளை அகற்றுவதற்கு வழியில்லை. மருத்துவமனைகள் அத்தனையுமே பம்பார்ட் பண்ணிட்டான். இப்போ நேற்று அல் அஸ்கா மார்டேஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று, இந்த போராளிகள் எப்படி அதை ரிப்பேர் பண்ணாங்கன்னு தெரியல. அது மினிமம் சர்வீஸை காயம்பட்டவர்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி எல்லாம் செய்துட்டு இருக்கு. அதுக்கு மேலே எதுவும் எதிர்பார்க்காண்ட அந்த மக்கள். அந்த ஆஸ்பத்திரியை நேற்று குண்டு போட்டிருக்கான். அப்போ அவங்க இவ்வளவு கெடுபிடிகளுக்கு இடையேயும் இவ்வளவு குண்டுகளுக்கும், அதாவது மழை கூட அவ்வளோ பெய்யாது, மழைத்துளிகள் கூட அவ்வளோ விழுந்திருக்காது, அவ்வளவு குண்டுகளுக்கு இடையேயும் புகுந்து மருத்துவமனைகளை சரி செய்கிறார்கள். தங்களிடம் உள்ள இழப்புகளை குறைத்திருப்பார்கள், அவ்வளவுதான், இல்லை என்று சொல்வதற்கு முடியாது. ஆனால் அவர்கள் அதை சொல்லவில்லை. ஷஹீதானவர்களுடைய எண்ணிக்கையை வெளியே சொல்வது ஹமாஸுக்கு பழக்கமல்ல. இருந்தாலும் அவர்கள் இத்தனை நாள் தாக்குப்பிடிப்பது டனல்ஸ் என்று சொல்லக்கூடிய சுரங்கப்பாதைகள் வழியாக தான். அதை நீ ஒன்றும் செய்ய முடியாது. உன்னுடைய அழைத்து செல்லப்பட்டவர்களில் 115 பேர் இருக்கிறாங்க. உன் அமெரிக்கா, உன்னுடைய பிரிட்டனு, உன்னுடைய அந்த நுண்மான் நுழைவுலாம் ஒன்றுமே அதை எதுவுமே செய்துக்க முடியல. அவங்கள காப்பாற்றிக்க முடியல. கொலை செய்தது தான் மிச்சம். அப்போ ஒரு பெரிய அதிசயத்தை தான் அவர்கள் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது. ஏனென்றால் இப்பொழுது மீடியா யுத்தம் தொடங்கிவிட்டது. பொய் எது உண்மை எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அப்படி அந்த சுகர் கோட்டட் வெஸ்டர்ன் மீடியா செய்யும்ல, அந்த அது மீடியா இன்ஃபர்மேஷன் இல்லை, மீடியா மேனிப்புலேஷன். செய்திகளை திரிப்பதும் மறிப்பதுமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கிடையே புகுந்து ஆய்வு பண்ணி செய்திகளை கிராஸ் செக் பண்ணி எடுத்து தான் இந்த சேனலில் உங்களுக்கு தருகிறோம். நேற்று ஒரு ஸ்கூலில் குண்டு போட்டிருக்கான். குழந்தைகள் தான் அங்கேயும் அதிகமாக இறந்திருக்கிறார்கள். இப்பொழுது எத்தனை பேர் இறக்குகிறார்கள் என்ற, டெய்லி ஷஹீதாகிறார்கள் என்ற எண்ணிக்கையை ஒரு சில பத்திரிகைகள் தவிர வேறு யாரும் அதிகமாக சொல்வதில்லை. அது நித்திய 300 நாள் அல்லது 302 நாள், இன்னும் வரப்போகிற நாட்களில் நித்திய நிகழ்வுகள். இந்த இங்கிலீஷில் நியூ நார்மலும். ஒரு ஆளை லிஞ்சிங் பண்ணால், ரோட்டில் போட்டு அடித்தா, அது ஒரு நாளில் எல்லா உலகம் முழுவதும் செய்தி. 50 ரூபா நித்தம் போட்டு அடித்தா அது செய்தியே இல்லை. அதை நியூ நார்மலாக போச்சு, அது நடந்தது அப்படின்னு. அதே மாதிரி இப்படி இந்த இறப்பும் காசா பகுதியில் இந்த ஷஹீதுகளும். அப்போ இதை யார் ரெகக்னைஸ் பண்ணுவான்? இந்த மரணத்தை இறைவன் மட்டும்தான். ஆனால் நேற்று கான் யூனிவர்ஸில் பூந்து போராளிகள் இஸ்ரேலினுடைய ஆர்ம்ஸ் டிப்போ ஒன்று எரிச்சிட்டான். அந்த எரிக்கும் போது இந்த போராளிக்கு அதிகமான காயம் வரும் என்று தெரியும். ஆனாலும் அவன் அதை தாக்கி விட்டான், அழித்து விட்டான், அவன் தப்பிச்சிட்டான். அடுத்து நெட்சாரிம் ஆக்சஸ். இஸ்ரேல் இப்போ தளர்ந்து போய் இருக்கேன், எனக்காக அமெரிக்கா சண்டை போடணும்லாம் சொல்லிட்டு இருக்குது. அதை பின்னாடி பார்ப்போம். அந்த நெட்சாரிம் ஆக்சஸ்ல இருந்தால் நான் மொத்த காசாவையும் கண்ட்ரோல் பண்ண போறேன்னா தொடுத்து அடி. நேற்றும் பயங்கரமா அதுக்கு உள்ள பூந்து தாக்கியிருக்காங்க. இப்போ மரணம்தான் நமக்குங்கிற முடிவுக்கு வந்த போராளிகள் குழு எந்த மரணக்குழியிலும் இறங்குவதற்கு தயாராகிவிட்டார்கள்.
அப்படி இறங்கித்தான் நெட்சாரிமில் தாக்கி இருக்கிறார்கள். நெட்சாரிமில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அடுத்தது ஒரு பர்சனல் ஆர்மி கேரியரை தாக்கி இருக்கிறார்கள். அதே நெட்சாரியும் பக்கத்தில். ஸ்கூல் நார்தன் காசா, நார்தன் காசாவில் இருந்த வடக்கு காசாவில் இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் மக்கள் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். அதை குண்டு போட்டு அழித்திருக்கிறார்கள். அதில் கீழே இறங்கி போராளிகள் குழு தாக்கி அங்கே இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை பிணமாக்கி இருக்கிறார்கள். ஏகதேசம் நார்தன் இஸ்ரேலில் இனிமே வான்வழி தாக்குதல் நடத்தலாமே தவிர கிரவுண்டில் அவனுக்கு ஃபோர்ஸ் கிடையாது. அடுத்தது இஸ்ரேலு டைகர் டைப் பர்சனல் கேரியர் அப்படி ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். இது ஒரு 10 நாளாக பேசப்படுது. அதாவது புலித்தலையை போர்த்திய இராணுவ வாகனம், அதை தாக்கி இருக்கிறார்கள், அழித்திருக்கிறார்கள். அதெல்லாம் சிம்பிளாக 105 மிசில்னு ஒன்று வச்சு அடிக்கிறாங்க, டொப்பு டொப்புன்னு போயிடுது. அடுத்தது D9 மிலிட்டரி புல்டோசர்ஸ் ஒரு 5 எண்ணத்தை மொத்தமாக காலி செய்திருக்கிறார்கள். மெர்காவா டேங்கு அதையும் காலி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு இப்போ நியூ நார்மல். அவங்களுக்கெல்லாம் இந்த புது வகை வாகனங்களை எவ்வளவுதான் இவன் ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக கொண்டு வந்தாலும் அழித்து விடுகிறார்கள். ரஃபாவில் ஈஸ்டர்ன் டவுன் பகுதியில் ஒரு 30 இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஒரு இடத்துல குடியிருந்திருக்காங்க. ரொம்ப ரகசியமாக அதை கண்டுபிடித்து தாக்கி இருக்கிறார்கள். இந்த தாக்குதலை ரிப்போர்ட் பண்ணுற இஸ்ரேலில் உள்ள ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஏயா ரஃபாவுக்கு போகிறதுக்கு அவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்த, ஆஹோ ஓஹோன்னு பைடன் 4 தடவை கிரீன் சிக்னல் கொடுத்தாரு, 4 தடவை ரெட் சிக்னல் கொடுத்தாரு. அவருக்கு எந்த சிக்னல் என்ன கலர்னு தெரியாத ஒரு நிலை, பாவம். இப்படியெல்லாம் எழுதுனீங்க. கம்ப்ளீட் பிளானை கொடுத்துட்டோம் ரஃபா பற்றி அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவினுடைய அப்ரூவல் கிடச்சிட்டு அப்படின்னு ஒரு பெரிய பில்டப் பண்ணிங்கிறத சொல்லிக்கிட்டு, ஏன் 3 மாதத்துக்கிட்ட ஆகுது ரஃபாவில் போய் அடி வாங்கியிருக்கீங்க. ஒரு ப்ரோக்ரஸும் இல்லை. ஒரு சலாதீன் ஆக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிலாடல்பியா ஆக்சிஸை காப்பாற்றுறதுக்கு நித்தம் பணமாகி கொண்டு இருக்கிறீர்கள் இன்னும் ஒரு அசஸ்மெண்ட். அடுத்தது பென்கொரியன் ஏர்போர்ட்டில் ஒரு சைபர் அட்டாக்கு. அதனால் ஏர் கிராஃப்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விமானங்கள் அதிகமாக பறக்கவில்லை, வரல, போகலை. நம்ம நாட்டிலேருந்து தான் திடீர்னு ஏதோ ரேம் கீழே விழுந்து அதனால் ஃப்ளைட்டு டிக்கெட்டுகளில் பிரச்சனை வந்தது அப்படின்னாங்க. ஃப்ளைட்டில் பிரச்சனை வந்துன்னாங்க. 1-2 கேன்சல் பண்ணாங்க. அதனால் இது ஒரு பெரிய இன்சிடெண்ட்டாக சொல்லதுக்கு இல்லை. ஆனால் தேர் இஸ் எ சைபர் அட்டாக். இன்னும் சைபர் அட்டாக்கு பென்கொரியன் ஏர்போர்ட் வரைக்கும் நடத்த முடியுதுங்கிறது தான் அதில் அதிசயம். ரஃபால இருந்து காசா என்கிளேவுக்கு வழக்கம் போல் ராக்கெட் அடிச்சிருக்காங்க போராளிகள் குழு. அடுத்தது கான் யூனிஸில் பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாது 4 ஏபிசி சொல்லக்கூடிய ஆர்ம்டு பர்சனல் கேரியரை தாக்கி இருக்கிறார்கள். இஸ்ரேலு தன்னுடைய பங்குக்கு அல் அக்ஸா மார்டர் ஹாஸ்பிட்டலை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கு. அவங்க எப்படி இந்த ஆஸ்பத்திரியெல்லாம் உயிருக்கு கொண்டு வராங்கன்னு தெரியல. அவுட் ஆஃப் நெசசிட்டி. நம்ம சாதாரணமாக சயின்ஸில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் ஆல் இன்வென்ஷன்ஸ். புதிய கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாக அதுவது தேவை. அப்படி தான் அதைத்தான் அப்படி தான் சொல்ல வேண்டி இருக்கு. அடுத்தது இஸ்ரேல் அமெரிக்காட்ட ரொம்ப கெஞ்சுதான், எங்களை இராணுவ வீரர்கள்லாம் ரொம்ப இதாக இருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப தளர்ந்து போய் இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்காக நீங்கள் சண்டை போட வேண்டும். அது என்ன 4-5 காரணங்களை சொல்லுகிறார்கள். ஒன்று அவர்கள் மிகவும் தளர்ந்து போய்விட்டார்கள். அடுத்து டேமேஜ்டு எக்யூப்மெண்ட், எங்களுடைய எக்யூப்மெண்ட் எல்லாமே அடி வாங்கி போச்சு. எங்களுடைய இராணுவ தளவாடங்கள், அதாவது D9 மிலிட்ரி புல்டோசர், அதே போல் மெர்காவா டேங்கு, நாமர் டேங்கு, இப்போ டைகர் கெட்டட், அதாவது புலி தலையை போர்த்திய அந்த இது எல்லாமே அடி வாங்கி போச்சு. அதனால் எங்கள்கிட்ட எக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய தளவாடங்கள் எதுவும் இல்லை. அடுத்தது சில ஆக்சிஸில் சண்டை போட்டதில் எங்களுடைய இராணுவ வீரர்களை நாங்கள் இராணுவத்தினரை நிறைய இழந்து விட்டதால் சண்டைக்கு போக மாட்டேங்கிறான். அதனால் நீ அனுப்பக்கூடிய கப்பலில் இருக்கிறவங்க இறந்துக்கு சண்டை போடணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு இது. அதை எல்லா ஹீப்ரூ பத்திரிகையையும் கிண்டல் பண்ணியிருக்கு. என்னடா பெரிய மண்ணாங்கட்டின்ட்டு ஏதோ நான் பெருசாக சாதிச்சிட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. ஆனால் அதே சமயத்தில் அமெரிக்காட்ட அதைத்தா இதைத்தா இன்னும் 75 ஆண்டுகளாக நாம் அமெரிக்காவினுடைய தயவில் தான் வாழ முடியும் என்று சொன்னால் நம்மளுடைய முடிவு எந்த அளவுக்கு சரியானது, நாம் பீத்திக் கொண்டிருந்த கண்டுபிடிப்புகள் எந்த அளவுக்கு போலியானவை, நாம் பீற்றிக் கொண்டிருந்த இராணுவ பலம் எந்த அளவுக்கு பலவீனமானவை என்பதெல்லாம் இதிலிருந்து தெரிகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இஸ்ரேலுடைய இராணுவ பலம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதை 302 நாட்களாக தாக்கு பிடித்து கொண்டிருக்கின்ற அந்த கார்ப்பரேஷன் போராளிகளை வைத்து பார்க்கும்போது இதை ஒரு அரசு என்றே எடுத்துக்கொள்ள முடியாது. மனசாட்சி உள்ள எவனும் இத்தனை குழந்தைகளையும் பெண்களையும் குறிவைத்து கொலை செய்துவிட்டு நானும் சாம்பியன் தான் காட்டிட்டு இருக்க மாட்டான். அடுத்தால மேற்கு கரைக்கு வந்தால், நேற்று போராளிகள் போன ஒரு வாகனத்தை இஸ்ரேல் இராணுவம் தாக்குனையில் 5 பேர் ஸ்பாட்ல அவுட்டு, 4 பேர் காயம்பட்டார்கள். துல்காம் ஏரியாவில் போராளிகளுக்கு வர வழி கிடையாது, நேருக்கு நேராக மோதி இருக்கிறார்கள். 10 இஸ்ரேலிய இராணுவத்தினரை அழித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சண்டையில் ஈடுபட்ட 9 போராளிகள் ஷஹீதாகி இருக்கிறார்கள். இந்த வெஸ்ட் பேங்கு நான் அடிக்கடி சொல்வது போல பயங்கரமான ஒரு தனி பதிவுக்கு உரித்தானது. இருந்தாலும் சண்டை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நெபுலஸில், ஹெப்ரான்ல, இந்த பகுதிகளில் எல்லாம் இந்த சண்டை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து எல்லோரும் பெரிதாக எதிர்பார்ப்பது ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் உடனே வர வேண்டும் என்று. ஹிஸ்புல்லா நேற்று ஒரு 50 ராக்கெட்டை அடிச்சிருக்காங்க. இந்த மீடியா ஓரில் அந்த 50 ராக்கெட்டுமே இன்டர்செப்ட் பண்ணிட்டதா ஒரு செய்தி இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த 50 ராக்கெட்டுமே பெய்த் ஹிலல் ஏரியாவுக்கு அனுப்பப்பட்டது. டீப்பர் அண்ட் ப்ராடர் அட்டாக். நீங்கள் அந்த இதை ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரியா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நேற்று எரிய ஆரம்பித்தது, இன்னும் எரியலை, இன்னும் அணையலை. அப்போ பெய்த் ஹிலலில் ஏற்பட்ட அந்த தாக்குதல் எதாக இருக்கும்? கேஸ் பைப் லைன் இதாக இருக்கும், சுற்றி வந்து எரியுது. கரெக்டாக இயற்கை எரிவாயு வரக்கூடிய பைப் லைனை அடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காலையில் இஸ்ரேல் சதன் லெபனானில் சில இடங்களை தாக்கி இருக்கிறது. அதில் ஹிஸ்புல்லாவை சார்ந்த ஒரு படைத்தளபதி ஷஹீதாகி இருக்கிறார். அந்த ஷஹீதை அவர்கள் நஜீப் அப்துல் அலி என்று சொல்லுகிறார்கள். அந்த நஜீப் அப்துல் அலியினோட ஷஹாதத்து எடுத்து இன்றைக்கு அந்த உடல் அடக்கம் செய்யப்படும் என்று நினைக்கிறோம். அதில் அவங்க வழக்கமாக அந்த ஷஹீதில் சொல்லும்போது ஷஹீத் அல் குட்ஸ் பாதைக்கு, அல் குட்ஸ் என்ற ஜெருசலத்தை மீட்கும் பாதையில் பீடு நடை போட்ட போர் வீரனுடைய ஷஹாதத் என்று சொல்லுவார்கள். அப்படியே சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு பதிலாகத்தான் பெய்த் ஹிலலில் அவர்கள் 50 ராக்கெட்டுகளை அடித்திருக்கிறார்கள். நோக்கர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேல பத்திரிகைகளில் மிக தாராளமாக வருகிறது. என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த நார்தர்ன் இஸ்ரேலில் லெபனானுடைய பார்டருக்கு பக்கத்தில், லெபனானுடைய பார்டர் இப்போ விரிவடைஞ்சு போச்சு. இஸ்ரேலிருந்து 15 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டராக இருந்ததை நேற்று 15 கிலோமீட்டராக மாற்றிருக்காங்க. இங்கே வந்து 2000 எசென்சியல் ஒர்க்கர்ஸை தவிர வேற யாரையும் அங்கே வைத்து கொள்ளவில்லை. அப்பர் கலீலில் முடக்கி வச்சிருந்த 1,00,000 இராணுவ வீரர்களையும் நாம் ஹிஸ்புல்லா ஒன்றும் செய்ய விடாமல் ஆக்கிவிட்டது. அதனால் அவர்களை காசா பகுதிக்கும் பயன்படுத்த முடியவில்லை, இன்னொரு பெரிய நாடான ரஃபா பகுதிக்கும் பயன்படுத்த முடியவில்லை. அவர்கள் உள்ளிருப்பு இருந்து கொண்டு இருக்கிறார்கள், எதையும் செய்ய விடாமல். ஏனென்று சொன்னால், வெளியே வந்தால் ஹிஸ்புல்லாவினுடைய ராக்கெட்டுகள் அவர்களை குறிவைத்து அளிக்கிறது. அதில் ஹிஸ்புல்லா 24 மணி நேரமும் கவனமாக இருக்கிறது. நாம் அதை ஹிஸ்புல்லாவினுடைய சைடில் கேட்டால், ஹிஸ்புல்லாவின் பக்கத்தில் கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இதை தடுத்து வைப்பதால் தான் காசாவில் இழப்புகள் குறைவாக இருக்கிறது, இல்லை என்று சொன்னால் இந்த படையும் அங்கே போயிருக்கும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல நேற்று மில்தான் என்ற இடத்துல இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், இஸ்ரேலினுடைய இராணுவம் குவிந்திருந்த ஒரு கட்டடத்தை அடித்திருக்கிறார்கள், தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள். அத்தனை பேரும், அதன் உள்ளால் இருந்த அத்தனை பேரும் இறந்திருக்கிறார்கள். அதை
இஸ்ரேலிய ஊடகங்கள் யோகி அகர்நாத் ஹரஸ் இந்த பத்திரிகைகள் இன்னும் நிதான நிலையை தவறியதாக தெரியவில்லை. நத்தியானுகனுடைய இந்த டார்கெட்டட் கில்லிங்கை பெரிதாக பீட்டவில்லை. இன்னும் சொல்ல 50 வருஷமா இதைத்தானே செய்துட்டு இருக்க, எண்ணத்தில் நம்ம முன்னேறிட்டோம். அவங்களுடைய டெக்னோக்ராட், அவங்களுடைய தளபதியும் ஆனால் அவன் அந்த டெக்னாலஜியில் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கான். அதை தனி வீடியோக்களில் காணொலிகளில் உங்களுக்கு தரேன். அப்போ அந்த யோகி அகர்நாத்தும் ஹெரஸ் பத்திரிகை என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், இன்னும் நார்தன் இஸ்ரேலில், வடக்கு இஸ்ரேலில் ஹிஸ்புல்லா தான் அப்பர் ஹேண்டில் இருக்கு. நீ எத்தனை பேர் அங்கே குடியிருக்காங்கன்னு பார்த்தா டெசர்டட் ஏரியாவாக இருக்கு. தாராளமாக வந்துட்டு போகிறாங்க ஹிஸ்புல்லாவுடைய போராளிகள் என்று சொல்லுகிறாரு. அதே போல் ஹத்தாஃப் யான் என்பவர் எந்த இடத்தையும் தொடுத்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். நேற்றும் தாக்கி இருக்கிறார்கள். அதில் ஹிஸ்புல்லா இன்ஃப்ளிக்டட் ஹெவி லாஸ்ன்னு யார் சொல்ல? அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய ஃபினான்சியல் டைம்ஸ் என்ற பத்திரிகை ஹத்தாஃப்ல உள்ள அந்த தாக்குதலை பற்றி சிலாகித்து பேசியிருக்கிறது. அதுக்கு பிறகு வெப்னாக் மெஹர் நியூஸ் ஏஜென்சி ரெண்டும் ஒரு செய்தியை சொல்லுகின்றன. பஸ்டாட் அண்ட் சமோலி என்ற 2 இடங்களை தொடுத்து தாக்கியதில், 100க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை கொண்டு வந்து தாக்கியதில், அந்த இடத்திலிருந்து எல்லா ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது தீயணைப்பு படையக்கூட இஸ்ரேல் பின்வாங்க வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டது. இதனிடையே நேற்று மீண்டும் ஒரு முறை பூந்து இஸ்ரேல் சில சதர்ன் லெபனான் கிராமங்களை தாக்கி இருக்கிறது. அதில் 5 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள், 6 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள், 4 பேர் இறந்திருக்கிறார்கள். அங்கேயும் அப்பாவிகள் தான், ஒரே ஒரு கமாண்டரை தவிர. அதே மாதிரி கஃபூர் சுபா ஹில்ஸ் தாக்கியிருக்காங்க. மியூட்லா செட்டில்மெண்ட்டை காலி பண்ணியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து இவர்களுடைய தாக்குதல் சற்றும் வீரியம் குன்றாமல் போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் ஹசன் நஸ்ரல்லா அந்த தௌஃபிக் சுக்குருடைய கொலைக்கு தனியாகத்தான் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் சொல்லிட்டு என்ன சொல்லார்னா, நான் பார்டரில் உள்ளவங்க வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், அக்கம் பக்கத்தில் என்ன நடக்கிறது, என்ன இது வரும் என்பதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். உரிய நேரத்தில் அவர்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள். இப்பொழுது ஈரானில் இருந்து அடி வரும், ஹிஸ்புல்லாவில் இருந்து அடி வரும்னு இஸ்ரேலினுடைய எந்த பகுதியிலும் எவனும் தூங்குறது இல்லை. இந்த இஸ்மாயில் ஹனாயாவுடைய ஆகஸ்ட் 31 ஆகஸ்ட் தாக்குதலில் 1 தாக்குதலுக்கு பிறகு அவர்கள் நிலையற்றவர்களாக, கதியற்றவர்களாக, தூக்கமற்றவர்களாக பதுங்கு குழிகளை நோக்கி பாய்ந்து செல்பவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு எந்த மாற்று ஏற்பாடுகளையும் இஸ்ரேல் செய்ததாக இல்லை. ஆனால் பழி வாங்கப்படும் என்பதை தெரிந்ததனால் ஏற்பாடுகள் பலவற்றை செய்து கொண்டு இருக்கிறது. இந்த ஏற்பாடுகள் பலவற்றில் ஒன்று என்னவென்று சொன்னால், 6 அரபு நாடுகள் அவர்கள் மீது ஏவுகணைகள் அல்லது ராக்கெட்ஸ் வந்தால் தடுக்கும் என ஒரு அலையன்ஸை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த இஸ்ரேலே பாதுகாக்க போகிற 6 அரபு நாடுகள் எவை என்று சொன்னால், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான், பஹ்ரைன் அண்ட் ஈஜிப்ட், 5 நாடுகள். இந்த 5 நாடுகளும் எங்களுக்காக அந்த மிஷின்களை எங்களை பாதுகாக்கும். ஆகவே நாங்கள் தொடர்ந்து குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்வதை நீட்டிக்க முடியும் என்பது போல் அந்த அறிக்கை இருக்கிறது. இந்த 6 நாடுகளையும் பட்டியலிட்டு விட்டு காலண்ட் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நாங்கள் ஒரு அலையன்ஸை ஏற்படுத்தி கொண்டோம். இதைத்தான் நத்தியான்ஹு அமெரிக்காவில் நாங்கள் நேட்டோ நாடுகளை போன்ற ஒரு பாதுகாப்பை எங்களுடைய ரீஜினல் பார்ட்னர்ஸ்ன்னு சொன்னான். ரீஜினல் நேஷன்ஸும் சொல்லலை, ரீஜினல் பார்ட்னர்ஸ். இவங்கெல்லாம் இஸ்ரேலுடைய பங்குதாரர்கள். வரலாற்றில் பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் இந்த அரபுக்கள் என்ன செய்கிறார்கள், எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்கிறார்கள் என்பதை இந்த வரக்கூடிய நாட்கள் மறக்காது. ஒருவேளை இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு பழிவாங்கினாலும் பழிவாங்குவார்கள் என்பது அதில் தெரிகிறது. ஏனென்று சொன்னால், இவர்களுக்கு அல் அக்ஸா பள்ளிவாசலை பற்றியோ, அல் குத்ஸை பற்றியோ, ஜெருசலத்தை பற்றி கூட கவலை இல்லை. நேற்று வந்த தகவல்களின்படி 1110 தடவை ஜெருசலம்
அல் அக்ஸாவும் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறது வந்தேரிகளிடமிருந்து. அதுக்கு எப்பமாவது இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஒரு கண்டனத்தை தெரிவித்து விட்டு சொல்கிறது, நான் உங்களிடத்தில் ஏற்கனவே சொல்வது போல கண்டனத்துக்கு இங்கே வழி இல்லை, தடுப்பதற்கும் தடுத்து தாக்குவதற்கும் தான் இங்கு அனுமதி இருக்கிறது. அடுத்தது ஹவுத்திஸ். கொஞ்ச நாளைக்கு பிறகு நேற்று 173வது நாட்டிக்கல் மைல்ஸில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியதாக பிரிட்டிஷ் மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லுகிறது. ஹவுத்திஸ் அவங்களுக்கு இனிமேல் நிறைய வேலை வரும்னு நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் நேற்று இன்டர்னல் செக்யூரிட்டியை பார்க்கின்ற அமெரிக்கானுடைய ஜூன் ஆஸ்டின் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இங்கே டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலண்டை பார்த்து சொல்லியிருக்காரு, எப்பா நிறைய கப்பல் அனுப்பிடுங்கப்பா, உங்களையெல்லாம் பாதுகாக்கிறது கப்பல் வந்து கொண்டு இருக்கிறது, நாங்கள் அடிஷ்னல் ஃபோர்ஸ் அனுப்பிடுங்கன்னு. இதனிடையே டெல் அவீவ் சிரியாவை தாக்கியிருக்கு. சிரியா பல ராக்கெட்டுகளை இன்டர்செப்ட் பண்ணதா சொல்லுகிறது. ஆனால் ரஃபா பகுதியிலிருந்து தொடர்ந்து தாக்குதல் காசா வளாகத்துக்கு தொடர்ந்து அந்த தாக்குதல்கள் வந்து கொண்டு இருக்கிறது என்று நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை எல்லா பத்திரிகைகளும் உறுதி செய்கின்றன. அடுத்து நியூயார்க் டைம்ஸு ஒரு பொய்யை நேற்று கிளப்பி விட்டது. அது நேற்று வரைக்கும் உண்மை என்று நம்பப்பட்டது. நாமும் அதை வெரிஃபை பண்ணணும், அதை கிராஸ் செக் பண்ணணும்னு இருந்தோம். ஈரானில் தாக்குதலை நடத்தியது பக்கத்தில் இருந்து 7.5 கிலோ வெடிபொருட்களை சுமந்து சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டைல்ஸ் என்று IRGC அறிக்கை விட்டிருக்கிறது. உடனேயே நமது ரோனன் பெர்க்மான் என்பவன் நியூயார்க் டைம்ஸில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கான். 20க்கு மேற்பட்ட ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸே கைது செய்யப்பட்டார்கள், IRGC எம்ப்ளாயீஸும் கைது செய்யப்பட்டாங்க, அவர்களுடைய உதவியோடு தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது என்று அதை இன்று காலையில் தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி மறுத்திருக்கிறது. அப்படி எந்த கைதும் நடக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறது. நம்ம எப்படி அந்த சண்டையை கொண்டு போகலான்னு பார்க்குறோன்னா, இஸ்ரேல் இல்லை தாக்குனது உங்களுடைய உளவுத்துறையோடு சம்பந்தப்பட்டு அவர்களுடைய உதவியோடு உள்ளே இருந்து தான் தாக்கினார்கள் என்று ஈரான் சொல்லியிருக்கு. எங்களுடைய ஆய்வு இன்னும் முடியலை, எங்களுடைய ஆய்வு நடந்து கொண்டு இருக்கிறது, பெரும்பாலும் அது பக்கத்தில் இருந்து தான் தாக்கினது என்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம். தாக்கியவர்கள் ஈரானுக்கு வெளியே போய் இருக்க முடியாது, நாங்கள் எல்லா எக்ஸிட் பாயிண்டையும் எல்லா வாயில்களையும் அடைத்து எல்லோரையும் செக் பண்ணுகிறோம், உண்மையில அவங்களை நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் தான் அதை செய்தது என்பதனால் அதை பழிதீர்க்கும் நாளை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார். இப்படியே சொல்லிட்டு இருந்தாலும் இஸ்ரேலு பாதுகாப்பை அதிகப்படுத்துகிறது, ஆனால் கதிகலங்கி போய் கிடக்கிறது. மக்களுக்கு எதிர்பார்த்த நிம்மதி கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மையான செய்தி. ஆக இப்பொழுது ஈரான் என்ன நடந்தது என்பதை உறுதி செய்து, எப்படி நடந்தது என்பதை உறுதி செய்து, இனிமேல் இதற்கு மேல் இப்படி தாக்குதல் நடக்காது என்பதை உறுதி செய்த பிறகு, நம்ம ஆங்கிலத்தில் சொல்வதால செட் யுவர் ஹவுஸ் இன் ஆர்டர், உன்னுடைய வீட்டை நீ சரி பண்ணிக்கோ, ஏன்னா நீ அங்கே அடிக்க போகிறோம்னு சொல்லி இதே மாதிரி நான் அன்னைக்கு முனாஃபிகள்னு சொன்னேன். அந்த முனாஃபின்னு சொல்லும்போது நேயர்கள் பலர் முனாஃபிகள்னு சொல்லாதீங்க, முனாஃபிக் தேரியை கொண்டு வராதீங்கன்னு சொன்னாங்க. இது மாதிரி தாக்குறவன் எங்கே இருக்கிறாங்கிறத நீ கண்டுபிடிச்சி அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி, இஸ்ரேல் தான் பொறுப்பு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இஸ்ரேலினுடைய மௌனம் அதை உறக்க முழங்குகிறது. அதை கண்டுபிடித்து நீ அதை சரிகட்டி வைக்கவில்லை என்று சொன்னால், அதற்கு தீர்வு காணவில்லை என்று சொன்னால், நீ இனி டெல் அவீவை தாக்குறேன்னு போகும்போது இங்கே உள்ளுக்குள்ள அதை தாக்கி ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை நியூட்ரலைஸ் பண்ணி சமப்படுத்தி விடுவார்கள். ஆகவே இதை செய்ய வேண்டும். ரெண்டாவது, நம்மளுடைய சொந்த அசஸ்மெண்ட்டில் என்ன தெரியுதுன்னா, நீங்கள் அலி காமினி அவர்கள் முகமது அகமது நஜ்வதி போன்றவர்களை போட்டியிடக்கூடாது என்று சொல்லி ஈரானை நீங்கள் எந்த பக்கத்தில் இழுத்து செல்கிறீர்கள் என்பது எங்களுக்கு, உலக மக்களுக்கு, உலகத்து வாழுகின்ற எல்லா முஸ்லிம்களுக்கும் கவலை தருகிறது. ஏனென்று சொன்னால், அவருடைய காலத்தில் தான் இஸ்ரேலை நாம் ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும், முட்டாள்களாக ஆக்க முடியும் என்று காட்டினார்கள். அவரை மீண்டும் மீண்டும் நீங்கள் தேர்தலில் நிற்கக்கூடாது என்று சொல்வது எதனால் என்பது ஒரு முக்கியமான காரணம். இனி இறந்தவர்களில் இஸ்மாயில் ஹனையா கொலை செய்யப்படும் போது அவருடைய அசிஸ்டன்ட் மட்டும்தான் இறந்திருக்கார்.
பக்கத்தில் காவலுக்கு நின்றவர்கள் யாரும் இதுவரை இந்த அறிக்கையும் தந்ததாகவும் தெரியவில்லை, காயம் பெற்றதாகவும் தெரியவில்லை. ஆகவே இதற்கெல்லாம் ஒரு முடிவை கண்டுபிடித்த பிறகுதான் ஈரான் தன்னுடைய தாக்குதல் எந்த வகையில் இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாகிருதவானால்